எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அதாவது சில விஷயங்களை பேசுறதுக்கு மனசு ரொம்ப வலிக்கும், வருத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டத்தில், ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதால் சில விஷயங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொல்லித்தான் தீர வேண்டும். இப்படிலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இதை போல சிக்கலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கலாம். ரைட்டு, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வகையில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், எப்படிலாம் அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக ஒரு பழமை சொல்லாமல், உஷார் இல்லைன்னா நிஜார கயிற்றுவானுங்கன்னு. அதே போல தான் நீங்கள் உஷாராக இல்லை என்றால் இதை போலெல்லாம் எதிர்காலத்தில் சிக்கல்களை மாட்டிக்கொண்டு பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். இப்போ உதாரணமாக சொல்கிறோம், தமிழ்நாட்டையே பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது அந்த பல்கலைக்கழக மாணவி, அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட வழக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய, தரத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட அது 50 ஏக்கர் 100 ஏக்கர் கடந்த இதில் வீடியோ போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட 200 250 300 ஏக்கர். அது அவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ்ஸு. எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 99% 99.5 அவங்க கட் ஆஃப். அப்புறம் அவ்வளோ அறிவுள்ள குழந்தைகள், அவ்வளோ அறிவுள்ள மாணவர்கள் தான் அங்கே உள்ள தங்கி படிக்க முடியலாம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்குள்ளே ஒரு பிரியாணி கடைக்காரன் ஞானசேகரன் போயிட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் சர்க்குலேட் ஆகுது, லீக் ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. அது அத்தனை அரசியல் கட்சிகிட்ட கைக்கு போகுது. சோஷியல் மீடியாவில் பேசிட்டாங்க, அரசியல் கட்சிக்கு போகுது, நீதிமன்றத்துக்கு போகுது. வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் ஒரு பில்லு எடுக்குன்னு சொல்கிறாங்க, சுகமோட்டோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போது கேட்ட கேள்வி இதே தான் கேள்வி கேட்குது ஹைகோர்ட்டு. எப்படி ஒரு கமிஷனர் இண்டிவிஜுவலாக மீட்டிங் போடுவார், ரைட்டு, ஒரே ஒரு குற்றவாளி எப்படி ஒரு டிசைட் பண்ணுவார், அதையும் கேட்குது, ரைட்டு. அதன் பின்பு அந்த மாணவிக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் இழப்பீடா கொடுங்கன்னு சொல்லுது. அந்த இழப்பீடால் மட்டும் அந்த மாணவி பட்ட அவமானத்தை துடைத்து விட முடியாது. இது ஒரு புறம், ரைட்டு. அதன் பிறகு அந்த மக்கள் கல்வி கட்டணங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தீ மாதிரி தமிழகத்தில் காட்டு தீ மாதிரி பற்றி எரிகிறது. என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் யார் அந்த குற்றவாளின்னு பார்க்கும்போது ஞானசேகரன்றாங்க. அந்த ஞானசேகரன் யாருன்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இவங்ககிட்ட சில நிறைய மந்திரிகள் அதற்கு வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய் என்பதுதான் தெரியாது. இதெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு பத்திரிகைகளுடைய பேச்சுக்கள் கொஞ்ச நாள் பரபரப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை அடங்கிடும். அப்புறம் மனிதர்கள் அடுத்த வரையை பார்க்கறதுக்காக கடந்து சென்று விடுவார்கள். இப்போ இதை போன்ற சில விஷயங்களை எவ்வாறு யாரெல்லாம் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதே இந்த ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பழைய அக்யூஸ் பண்ணுறான். இவன் மேலே ஒரு 10 கேஸ் இருக்குன்றான், ஒருத்தன் 5 கேஸ் இருக்குன்றான், ஒருத்தன் 20 கேஸ் இருக்குன்றான். இப்போ இந்த 2 நாள், 1ஆம் தேதி அண்ட் 2ஆம் தேதி, இந்த 2 நாளில் அந்த தினசரிகளில் வந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடானா, அவன் 2013ஆம் வருடத்திலிருந்தே பலமுறை சிறைக்கு சென்று வழிப்பறி வழக்கில் ஈடுபட்டு, ஆள் கடத்தல் வழக்கெல்லாம் ஈடுபட்டு போலீஸாரில் பிடிபட்டு உள்ளே போனவன். சரியா, ஒரு நபரின் மேல் இவ்வளவு வழக்குகள் இருக்கும்போது அதை போன்ற ஒரு நபர்களுக்கு எதிராக காவல்துறை என்ன பண்ணணும்னா ரொம்ப மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவனுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இந்த கேஸ் நடக்கிட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு 10 கேஸ் 15 கேஸ் இருந்தவன் அவன் கிட்டத்தட்ட மாசத்துல ஒரு 8 தடவை 10 தடவை கோர்ட்டுக்கு சரியா இருக்கும் அலைஞ்சிருப்பான் ட்ரையலுக்கு. அவன் அந்த மாதிரி கோர்ட்டுக்கு அவன் ட்ரையல் வாய்தா போலன்னா வாரண்ட்டு. ஸோ இப்படி இருந்ததுன்னா அவன் எங்கே அடுத்த அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு போகுமா? ஸோ இது துறையோட ஒரு வகையான மெத்தன போக்கு தான். இப்போ நீங்கள் காவல்துறையில் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு மேன் பவர் இல்லை. முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் சார் நீங்கள் கமிஷனை போய் பார்க்கணும் சார், எனக்கு எஸ்பியை போய் பார்க்கணும் சார், எனக்கு ஐஜியை போய் பார்க்கணும் சார், அவங்க தான் சார் எனக்கு மேன் பவர் கொடுக்கணும். எனக்கு மேன் பவர் கொடுக்காதால என்னால் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, செய்ய முடியல. ஆனால் இதில் யார் யாரெல்லாம் இதற்கு காரணம், இந்த சம்பவம் நடந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை போன்று ஒரு லேசியாக இருக்கு, லேசியாக ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அசால்ட்டு ஆறுமுகங்கள் நிறைய பேர் இருக்கிறதால் தான் இதை போன்ற சம்பவங்கள் மிக எளிதாக தைரியத்தில் நடக்குது. கோர்ட்டில் கேஸ் என்னடா கேஸ், இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்கலையா, என்ன நினைக்கிறாங்க, ஊழல் தான் நடக்கட்டும், அந்த ஊழல் நடந்தால் அந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ள நம்ம ஒன்று செத்து போயிடுவோம். அந்த 25 வருஷத்தில் வேற ஏதாவது ஒரு லூப்புகள் அடிக்கும், அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். இப்போ இதை போன்று இருப்பதால் தான் இதை எல்லாருக்குமே ஒரு தைரியம், ஒரு அசாத்திய தைரியம், அசாத்திய துணிவுறது வருது. ஒரு ஆள் கடத்தல் வழக்கு என்பது ஒரு செஷன்ஸ் கேஸ்.
இந்த ஒரு செஷன்ஸ் கேஸில் அவனுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவனுக்கு தண்டனை கட்சியிருந்தாலே 7-8 வருஷம் கட்சிருக்கும். ஸோ 7-8 வருஷம், இப்போ ஒரு 10 வருஷமோ 7-8 வருஷமோ தண்டனை கட்சினாலே அவன் உள்ளேருந்து 7 வருஷம் 8 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தாலே அவனுக்கு அந்த ஒரு பயம் என்பது இருக்கும். எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் இது போன்று எத்தனை சம்பவங்கள் நடந்தது என்று தெரியாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இதை போன்று எத்தனை சம்பவங்கள் நடந்தது என்று தெரியலன்றான். என்ன அதை இப்போ உள்ளே போய் விசாரிக்கல. இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப உள்ளே போய்ட்டு ரொம்ப டீப்பாக அதை பற்றி பேசவும் முடியாது. மேலோட்டமாக எப்படி இதை போன்று அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சம்பவங்களை நான் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியும். அதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், வருமுன் காத்தல். அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்கவுங்க இருந்துக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு சாரார் இது சுதந்திர நாடு, இங்கே ஒரு சுதந்திரம் இல்லையா, ஹைகோர்ட் தானே சொல்லுது ஆடை கட்டுப்பாடு, அவங்க இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க, அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடை பண்ணுறாங்க, அவங்க ஆடை போட்டுன்னு போகிறாங்க, அவங்களுக்கு ஆடை சுதந்திரம் உண்டு. அதுக்காக அதை போய் நீ குறை சொல்லக்கூடாது. அதுக்காக அவர்களின் மேல் கை வைப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இது கரெக்ட் தானே? அதுக்காக அவங்க மேலே நீ போய் கை வச்சிருக்கீங்களா? ரைட். அதே மாதிரி அது அடுத்தது கடந்த வீட்டில் சொன்ன மாதிரி விகேரியஸ் லியாபிலிட்டி, அதாவது பகர பொறுப்பு பண்ணுவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு யார் பாதுகாப்புங்க, அங்கே ரெஸ்பான்ஸாக அவர் பார்ட்டியாக வரணும், அதில் அவருக்கு தண்டனை கிடைக்கணும். அப்படி அந்த குறைந்தபட்ச அறிவுலாம் இருந்தால் தான் ஒரு அரசு ஊழியர் என்பவர் அவர் செய்கின்ற கடமையை ஒழுங்காக செய்வார். அது கான்செப்ட்ல உனக்கு என்ன கடமை, உனக்கு என்ன டியூட்டி, மாணவர்களுடைய பாதுகாப்பு. அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பில் எந்த குறையும் இல்லாமல் செய்ய வேண்டியது உன் கடமை. அந்த கடமை விட்டு நீ விலகக்கூடாது. நீ விலகுன்னா உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு கான்செப்ட் வரணும். அதே போல் நிறைய வழக்குகளில் நீதிமன்றங்கள் இவனுக்கு 25 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், 50 லட்சம் கொடுக்கணும் நஷ்டீடுகள் போடுகின்றன. அந்த நஷ்டீடு எந்தெந்த அரசு ஊழியர் அல்லது எந்த காவல்துறை அதிகாரி அல்லது எந்த வருவாய்த்துறை அதிகாரி தவறை செய்தாரோ அவர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் உத்தரவு போடுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அரசாங்கம் அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க, எத்தனை வழக்குகளில் இதை போன்ற அரசு அதிகாரிகளுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்தார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதை அன்னைக்கு பேசுகிறோம் அதை பற்றி. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம மிக எளிதாக கடந்து வெளியே போயிடுறோம். ஸோ வெளியே போயிடுறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு இதை செஞ்சிட எல்லாத்துலேயும் ஒரு ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சா எல்லாத்தையும் பேச முடியும். இப்போ பேசுறது என்ன பேசுகிறாருன்னா, அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அந்த விஷயத்தை கையில் எடுக்குதுல்ல. அவர் என்ன பேசுகிறாருன்னா, அவர் சொல்கிறது அந்த புகார் எல்லார்ட்டையும் வந்துடுச்சு வெளியில், அந்த எஃப்ஐஆர் கம்பெனி. அந்த எஃப்ஐஆரில் என்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவர் வேறு யாரோ ஒரு சார், அந்த சாரோட நீங்கள் இருக்கணும் சார், நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பேசுகிறாருன்னா அந்த சார் யார்? அதற்கு கோவை செழியன் மற்றும் கீதா ஜீவன் போன்ற இப்போ இருக்கக்கூடிய மந்திரிகள் வருந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா அந்த சார் யார் என்பது எங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசு அந்த சாரை காப்பாற்ற முயற்சிக்கிறதா? இப்படிலாம் உண்மையான குற்றவாளி தப்பிச்சென்று விடக்கூடாது. இப்படிலாம் ஒரு வாத பிரதிவாதங்களை முன்வைக்கிறார்கள். இதுக்கெல்லாம் விளக்கங்கள் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, சார்ஜ் ஷீட்லாம் போட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் இதில் யார் அந்த சார்ன்றது ஒரு கேரக்டர் இருக்குதா, இல்லை அந்த சார் என்பது ஒரு கேரக்டர் இல்லையா என்பது. இப்போ நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வருந்திக்கிட்டு கொண்டு வந்தால் இது ஒரு பக்கம் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இவருங்க என்ன பண்ணாங்க, நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ரைட்டு. இதை போன்ற போராட்டங்கள் வந்தால்தான் இது வேகமாக சார்ஜ் ஷீட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வேகமாக அதோட வேலையை செய்வாங்க. ரைட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு கட்சி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இருக்கிறது பார், அதாவது இந்த மாதிரி போராட்டங்கள் எதையெல்லாம் உருவாக்கி விடும் அப்படின்னா, நான் இருக்கிறேன் பார் சொல்லுவாங்கல்ல இந்த வடிவேல் ஒரு படத்தில், நானும் ரவுடி தான் என்ன ஜீப்பில் ஏற்றினாங்க. அதே போல் இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, ஒரு நடிகர் விஜய் அவர்கள். அவர் போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு பிறகு போய் கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அதான் அந்த வடிவேல் சொல்கிறாங்கல்ல, நானும் ரவுடி தான், டேய் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படி என்பது போல் இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஒரு விதத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் செய்வது, இது அரசியல் செய்கிறதா தானே நம்ம நினைக்க முடியும். எல்லாரும் அரசியல் செய்கிறாங்க. அந்த பொண்ணோட மானம் மரியாதை எல்லாம் போய் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் காவல்துறை டக்கு புக்குன்னு உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் போது இவை அனைத்து போராட்டங்களும் அமுக்கப்படும். அதை விடுத்து இதில் கொஞ்சம் காலங்களை இழுத்துக்கினே போச்சுன்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இன்னும் போராட்டங்கள் அதிகமாச்சுனாலே, ஏன்டா இது மாதிரி அவன் பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டு போனது கூட கொடுமை இல்லை, இவங்கெல்லாம் பண்ணுற கொடுமை இருக்குது, என்னால் தாங்க முடியலன்னு தான் வரும். ஆகவே மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, அல்லது பொதுமக்களும் சரி, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு எது பாதுகாப்பு என்பதை அறிந்து அதற்கேற்ற முறை நடந்து கொள்ள வேண்டும். ரைட்டு. அடுத்ததான் ரெண்டாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சட்டங்கள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காவல்துறையில் கொடுக்கக்கூடிய ஒரு புகார்,
அல்லது ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு புகார், ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு மனு, ஒரு பெட்டிஷன், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எழுத கற்றுக்கணும். அதே போல அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுமக்களுக்கு 1000 பிரச்சனை வந்து உங்ககிட்ட ஆஃபீஸ்க்கு வரான், அவனுக்கு வந்து ஒரு பெட்டிஷனோ ஒரு மனுவோ வந்து எழுத தெரியாது. எத்தனை பேர் தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடியாக தானே பேசுகிறான். அப்பா கண்ணா நீ படிக்கலாம் கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு மனு எழுதி கொடுத்துருப்பா, இந்த பேங்க்ல இருக்கிற இந்த ஃபார்ம் செல்லான ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பானா, ஐயோ ஆண்டவா என்ன கொடுப்பா, நான் படிக்கவே போயிடணும். இதை போல நகைச்சுவைகள், சிரிப்பு எங்கே வருதுன்னா, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதான் ஒரு பெட்டிஷன் எழுதான். இந்த மாதிரி எழுதக்கூடிய வந்து மனுக்களை தான் வந்து நம்ம இவர் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அதை அப்படியே அப்லோட் பண்ணுவோம் எஃப்ஐஆர். பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் எழுதி தகுந்த தாங்க கொடுப்பான். அப்புறம் எதுக்கு காவல்துறையில் வந்து ரைட்டரு 8 ஸ்டேஷன் எல்லாம் வச்சுருக்கீங்க? நீங்கள் அவங்கள வச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்படி சரி பண்ணி தான் எழுதி வாங்கணும். எந்த நிற்கும், எந்த வழக்கு நிற்கும், எந்த வழக்கு நிற்கும், அதெல்லாம் எழுதி வாங்கணும். ரைட்டு. இன்றைய நாட்டுடைய நிலைமை வந்து இதுதான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து அடிப்படையாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா சில சிக்கல்கள்லாம், அந்த கம்ப்ளைண்ட் புகார் வந்து இந்த மாணவியின் வழக்குக்கு எதிராக திரும்பக்கூடியது. இப்போ கடந்த விட நம்ம சொன்ன பாருங்க எப்படின்னா, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைன்னா அதை வச்சே வந்து நீதிமன்றங்கள் அதை வந்து குவாஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குற்றவாளி தப்பு செய்து தப்பி விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவேர்னஸாக இருந்து கொள்வது மிக நன்று. சப்போஸ் பசங்களுக்கு அப்படி தெரியலனாலும் அவருடைய பேரண்ட்ஸ், அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் படிச்சிருக்கான்றீங்க, பிஹெச்டி பிடிச்சிருப்பாரு, ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெட்டிஷன் எழுத தெரியாது, ஒரு மனு எழுத தெரியாது. இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய பார்க்குறோம். பிஹெச்டி படிச்சிருக்காரு, அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுத தெரியாது. இது யதார்த்தமான உண்மை. ஆகவே இதை பற்றி ஒவ்வொரு மனிதனும் வந்து தினம் இதெல்லாம் வருவாங்க. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனதெல்லாம் சொல்லக்கூடாது, போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். வந்தால் ஒரு புகார் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் பொதுமக்கள் அவருடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வைத்துக் கொள்ளும் போது தான் இதை போன்ற சின்ன சின்ன என்ன சொல்றாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிக எளிதாக தவிர்க்கலாம். வணக்கம் நண்பர்களே.